மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்களும் நம்மோடு இருக்கிறார். திரு டிவி சோமு, இந்த டீட்டெயில்ஸ் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும், யார் யார் எவ்வளோ தொகுதிகளில் களமிறங்குறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த காட்சிகளை பார்த்துருவோம். நம்ம கடந்த வாரம் வந்த விமர்சனம் தலைமை அதிமுக ஆனால் டெல்லியில் பேச்சுவார்த்தையா அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருந்தாங்க. ஆனால் உடன்படிக்கை அப்படிங்கிறது அதிமுக அலுவலகத்தில் தான், பாஜகவோடு மட்டுமல்லாமல் எல்லா கூட்டணி கட்சிகளும் இந்த முறை தலைமை அலுவலகத்தில் தான், ராயப்பேட்டையில் தான் செய்கிறாங்க. அதன் மூலமாக அதிமுக ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லுதா, இல்ல அந்த விமர்சனங்கள் இன்னும் வலுவாவே தொடருமா? இதுதான் சரியான முறையா இருக்கு. ஏன்னா அதிமுக தான் அங்க பலமான கட்சி, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் அங்க முதலமைச்சர் வேட்பாளர். ஆனா அந்த கட்சியுடைய தலைமையகத்துல நடக்கிறது தான் முறையான விஷயம். அது இப்ப நடக்குது, கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் கூட அது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்துல வரக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்க நிறைய சீட்டு கொடுங்க, நாங்க சின்ன சின்ன கட்சிகளை தாமரை சின்னத்துல போட்டியிட வைக்கிறோம்னு சொல்லி பாஜக ஒரு அழுத்தம் கொடுப்பதாக தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உறுதிப்பாடா நடக்கும் அப்படின்னு தெரியல. ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கிறது சரியா இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. I am playing the devil's advocate. நம்ம மறுதரப்புடைய பார்வையை பார்ப்போமே. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய இடங்கள்ல பாஜக அதிமுகவை 3ஆம் இடத்துக்கு தள்ளியது. அவங்க ஒரு 18% அந்த கூட்டணியா பெற்றாங்க. பாஜக ஒரு 11% பெற்றிருக்கு. ஸோ அந்த வளர்ச்சியை இது ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இல்லையா? இன்னும் இப்போ அந்த கட்சிகள்லாம் பாஜகவோட சேர்ந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க பாஜக கூட்டணியில தொடர்றாங்க அப்படிங்கும்போது அந்த உள்ஒதுக்கீட்டுல ஒரு நியாயம் நீங்க பார்க்கலையா? இன்னொரு அது நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தலுங்கிற ஒரு வித்தியாசம் ஒண்ணு. அடுத்தது பாஜக, நாசாக, தாவேக இந்த மூணுத்துக்குமே ஆதரவு தளம்னு ஒண்ணு இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி எதிர்த்தளம், எதிர்ப்பு வாக்கு அப்படிங்கிறது உண்டு. இப்ப நம்ம அந்த நாசாக தாவேக்காவை விட்டுருவோம், அது இப்ப சீன்ல இல்ல. இப்ப இந்த சூழல்ல இங்க பாஜகவுக்கு ஆதரவு வாக்குகள் 10 வந்துச்சுன்னா எதிர்ப்பு வாக்குகள் 12 இருக்கு. இங்க எதிர்மறையான திமுக நம்புறது கூட அந்த மாதிரியான ஒரு இன்ஃபேக்ட் நம்புறாங்க அவங்க. அது மாதிரி ஒரு இருக்கிற சூழல்ல நாங்க இத்தனை சதவீதம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறத விட எங்களால் இத்தனை சதவீதம் இழக்கணுமாங்கிறதையும் அவங்க யோசிக்கணும். அந்த சூழல்ல பாக்குறப்ப சிறிய கட்சிகள் இரட்டை சின்னத்துல நிக்கிறது தான் அந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்புக்கும் கூட ஒரு வாய்ப்பாக அமையும். தாமரையை விட தமிழ்நாட்டில் பரவலாக அறியப்பட்டது ஒரு வெற்றி சின்னம்னு அந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்ணோம்னா இரட்டை தான். அடுத்தது மாம்பழம், அடுத்ததுதான் தாமரை தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல. அதனால சின்ன கட்சிகள் அதை இவங்க என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்கு மொத்தமா சீட்டை கொடுங்கன்னு வாங்கிட்டு சின்ன கட்சிகள்லாம் தாமரை சின்னத்துல போட்டிடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் தங்களுடைய வாக்கு சதவீதத்துல இவங்க ஏற்றுவாங்க. அதுதான் நடக்கும். ஆனா அது தோல்வி அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? வாக்கு மட்டும் கிடைச்சு. ரெட்டடை அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கு வழி, அதாவது அதிகமான வாய்ப்புள்ள ஒரு சின்னம் தாமரையை விட. அதனால அதிமுகவும் அதுதான் விரும்பும், பெரிய கட்சிகளும் அதுதான் விரும்பும். ஆனா அது என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இப்ப ராயப்பேட்டையில நடந்தாலும் கூட பாஜக தன்னுடைய பிடியை விடுமா, இல்லைன்னா அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்குதா? ஆனா அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கிறதாக தகவல் வருது. அதனால உறுதிப்பாடான ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம சொல்ல முடியும். நன்றி திரு சோமு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.